உதகையில் கள்ளக்கொரைஹாடா என்கிற பகுதிக்கு அருகே மினி பஸ் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 20 பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 120 அடி பள்ளத்தில் இந்த பேருந்தானது கவிழ்ந்ததில் 20க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பேருந்தில் பயணித்த 3 பேரினுடைய நிலைமை தற்பொழுது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. 120 அடி பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கிறது இந்த மினி பஸ். இதில் 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 3 பேர் தற்பொழுது அவர்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க கேட்போம். கார்த்திக், இந்த விபத்து பற்றிய முழு விவரங்கள் என்ன? தற்பொழுதைய நிலைமை என்னவாக இருக்கு? வணக்கம். உதகை அருகே மினி பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்து 20க்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. உதகையிலிருந்து இன்று மதியம் தங்காடு கிராமத்தை நோக்கி 25 பயணிகளுடன் தனியார் மினி பஸ் ஆனது சென்று கொண்டது. கள்ளக்கொரைஹாடா பகுதியை கடந்து சென்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி பஸ் 160 அடி பள்ளத்துல கவிழ்ந்து உருண்டது. இதில் மினி பஸ்ஸில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தனர். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மற்றும் பேருந்தில் இருந்தவர்கள் 120 அடி பள்ளத்திலிருந்து அவர்கள் மீட்க போராடி சற்று நிமிடத்துக்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய அனைவரையும் மீட்டு தற்போது இருக்கக்கூடிய உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தற்போது அவர்களுக்கு முதல்கட்ட சிகிச்சைக்கூடிய பணிகள் தொடங்கிட்டு இருக்கு. இதில் 3க்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இருப்பது என்று முதற்கட்ட தகவல் வெளியாயிருக்கு. இந்த சூழல்ல பேருந்து விபத்துக்கு உள்ளானது எப்படி, இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பேருந்தில் பயணித்த 20 பேர் காயமடைந்திருப்பதும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தற்போது அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி கார்த்திக். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.